These people achieve much more than all of us put together. இதுதான் வந்து the greatness. Stephen Hawking கேள்விப்பட்டிருக்கீங்களா? How many of you know Stephen Hawking? Great physicist. Yes, a few of you. அவருக்கு எல்லாமே போயிடுது. All faculties except his brain. ஒரே ஒரு சின்ன ஒரு ஃபிங்கர் இந்த மட்டும்தான் நகர்த்த முடியும். அதுக்காக வந்து அவங்க ஒரு வெளிநாட்டில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து லாங்குவேஜ் வந்து பண்ணுறதுக்கு அவர் பண்ணி கொடுத்து அவர் வந்து எழுதி அவர் பண்ணியிருக்காரு ஸ்டீஃபன் ஹாக்கிங். His brain was completely alright except his body. None of the body was working. ஆனால் அவருடைய லேட்டஸ்ட் அவருடைய எல்லாம் தான் இன்னைக்கு ஃபிசிக்ஸில் வந்து சயின்ஸில் வந்து த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த யூனிவர்ஸ் comes from one great mind, that is Stephen Hawking. நம்மளோட எப்படி மேத்ஸில் ராமானுஜனோ அது மாதிரி. அப்போது இந்த மாதிரி பீப்புள் வந்து they are beyond. இன்னைக்கு நான் வந்து ஃபிங்கர்ஸ்ன்னு சொன்னேன். நான் சிங்கிங் ஃபிங்கர்ஸ் ஆர் பிளேயிங் ஃபிங்கர்ஸ் நான் சொன்னேன். பட் டாக்கிங் ஃபிங்கர்ஸ் வால்யூம் 2 வாய்ஸஸ் ஆஃப் இந்தியன் நாட் ஸ்பீக்கிங் ஆர்டிஸ்டிக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ மனிதர்களுக்கு வந்து தங்களை வந்து வெளிப்படுத்திக் கொள்வதற்கு எவ்வளவோ முறைகள் இருக்கின்றன, எவ்வளோ வழிகள் இருக்கின்றன. வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடிய என்ன மாதிரி நான் பல நேரங்களில் வந்து என்ன பண்ணுறது முழிச்சுன்னு இருக்கோம். என்னடா அது வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சோம்னு நினைக்கிறோம். நம்ம கஷ்டங்கள் வந்தால் தான் அரண்டு போயிடுறோம். அப்படி இல்லாமல் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையிலும் பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய இதை மாதிரி பீப்புள் தான் வந்து கடவுளுக்கு சமானம். அவங்க தான் நமக்கு முன்னோடிகள் என்று வயசோ அது என்ன சொல்றது படிப்போ கிடையாது. இது வந்து இந்த தன்மையை நம்ம வந்து வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய பாடமாக நான் இந்த மேடையிலிருந்து எடுத்துட்டு போகிறேன். ஐ எம் so thankful for giving me this opportunity to know this. Thank you very much. எல்லாருக்கும் நமஸ்காரம். Firstly, thank you sir for giving Vignesh, Sahana an opportunity ன்னு சொல்றதை விட a beautiful platform to show our ability and not our disability. So Usha நல்லா தெரியும். We are from the same special needs world. So very very happy to see Vignesh and Usha and the family here. So Vignesh பண்ணனே I was like பாட்டு தான் வர போகுது அப்படினா நான் இன்னொன்று சொல்லிடுறேன். அதாவது வந்து சில குழந்தைகளுக்கு வந்து சிசுரூஷை பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண ஜென்மம் உங்களுக்கு. ஏன்னா இவங்க வந்து எந்த தப்பும் செய்யவே முடியாது, எந்த தவறான சிந்தனையுமே கிடையாது. அப்படின்னா வந்து ஒரு பெரிய சுவாமிஜிக்கு சமானம். எல்லாத்தையும் விட்ட சங்கர பகவத் பாதாள் மாதிரி அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கிறவா. அவளுக்கு நீங்கள் வந்து நீங்கள் சேவை பண்ணுறீங்க, அவருக்கு நீங்கள் பண்ண புண்ணியம் அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். We have to change the discourse level where it is an opportunity to be ourselves and make ourselves better ன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அது உங்களுக்கு நமஸ்காரம். பெரியவா சார் ஹாய் டாக்கிங் ஃபிங்கர்ஸ் வால்யூம் 2 பற்றி ஒரு சின்ன முன்னோட்டம். சஹானா மாதிரி நிறைய நான் வெர்பல் நான் ஸ்பீக்கிங் சில்ட்ரன் இருக்கா. ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் அ தாட் தட் இஃப் யூ ஆர் நான் ஸ்பீக்கிங் யூ ஆர் நான் திங்கிங். அதை வந்து இந்த புக்கு பிரேக் பண்ணியிருக்கு. நான் ஸ்பீக்கர்ஸ் ஆர் நான் திங்கர்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் that the world thinks them differently. அவ்வளவுதான். it sees them differently. உலகம் வந்து அவளை எப்படி பார்க்கறதுன்னு பேசிக்கலி சஹானா மாதிரி இருக்கிற நான் வெர்பல் சில்ட்ரனுக்கு நிறைய சென்சரி இஷ்யூஸ் இருக்கு. நிறைய சத்தம் கேட்க முடியாது, இந்த கூட்டம் அவளால் இருக்க முடியாது, கிளாஸ்ட்ரோஃபோபிக்காவா, கூட்டத்தை பார்த்தா ஓடிடுவா, அண்ட் தென் இந்த நெருக்கடியில் அவளால் இருக்க முடியாது. அதனால சென்சரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால இந்த பேலன்ஸ்க்காக ரெவி ராக்கிங், நிறைய சத்தம் காது மூடுவா. நிறைய பேர் பார்த்துருப்பேன், பார்க்காதவா இப்போ ப்ராபப்ளி நீங்கள் அடுத்த வாட்டி இன்னொரு குழந்தைய பார்த்தீங்கன்னா you'll be able to understand a bit more concern விட and accept them as how they are. ஸோ அப்படி இருக்கும்போது வால்யூம் 1க்கு ஆக்சுவலி எங்களுக்கு தெரியல, இந்த மாதிரி வால்யூம் 1 வரும்போது எங்களுக்கு தெரியல. ஸோ வால்யூம் 2 வந்தோடனே ஸ்கேன் குரூப்னு எங்களுக்கு ஸ்பெஷல் நீட் குழந்தை குரூப் இருக்குது. அதில் கோபி சார் தான் வந்து சஹானாவை ரெஃபர் பண்ணார். பிகாஸ் அவளுக்கு இந்த இப்படி பிடிச்சா அவளால் எழுத முடியும். ஷீ இஸ் அ நான் ஸ்பீக்கிங் ஆர்டிஸ்டிக் வித் டிஸ்பிளாக்சியா. ஸோ அவளோட குருவான கிருஷ்ணமூர்த்தி சார் நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரி அவர் தான் கண்டுபிடிச்சு சொன்னார், அவளை இப்படி பிடிச்சா அவளால் எழுத முடியும். ஸோ பேப்பர் பேனால ஆரம்பிச்சு கோவிட்க்கு அப்புறம் சென்டென்சஸ் தான் மாறிட்டு. ஸோ கோபி சார் சஹானாவை ரெஃபர் பண்ணார். பத்மா ஜோதிங்கிற அந்த எடிட்டர். பத்மா ஜோதினா ஷீ இஸ் ஆல்சோ அ ஸ்பெஷல் நீட் பேரண்ட் with a senior more child. So pan India லேருந்து 16 குழந்தைகள் செலக்ட் ஆனா ஃபார் வால்யூம் 2. அதில் தமிழ்நாடுலேருந்து சஹானா செலக்ட் ஆனா. ஸோ அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி வைப்பா. அதில் எவ்வளோ கேள்வி அவள் ஆன்சர் பண்ணுறான்னு. அந்த கேள்வி வந்து இப்போ நம்ம கேள்வி கொடுத்த உடனே அவள் ஆன்சர் பண்ண மாட்டாள்.
அவளுக்கு டைம் எடுக்கும், அதை புரிஞ்சுக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும், அப்புறம் அவள் யோசனை பண்ணி அப்புறம் எழுதுவாள். ஸோ தட் இஸ் தேர் கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு குழந்தை தனித்தரமாக இருப்பா. இவாளோட கேட்டகரியில் சில பேர் பாடுவா, சில பேர் டான்ஸ் ஆடுவா, சில பேர் எழுதுவா, சில பேர் வரைவா, சில பேர் சமைப்பா. ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கு ஒவ்வொரு தனித்திறன். சில குழந்தைகளுக்கு திறன் இல்லாட்டா கூட காக்கைக்கும் தன்னோட குழந்தை தன் குழந்தை தான். ஸோ அதனால நம்ம அப்படியே அணைச்சிருந்து அரவணைச்சிருந்து போகலாம். காட்ஸ் கிரேஸ், அவரோட குருவான கிருஷ்ணமூர்த்தி சாரோட அனுகிரகத்தாலையும் அவரோட டீச்சிங்காலையும் கோபி சாரோட ரெஃபரன்ஸாலையும் பத்மா ஜோதியோட கன்சிடரேஷனாலையும் சஹானாக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதில் சஹானா இதில் வந்து ஐ திங்க் 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஈச் கொஸ்டினுக்கு அந்த 16 குழந்தைகள் எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அந்த 16 குழந்தைகளோட ஒரு ஆன்சர் கூட ரிப்பீட் ஆகாது. அந்த 16 குழந்தைகள் அந்த 25 கொஸ்டினுக்கும் அவளோட ஒப்பீனியன். அதுதான் சொல்றது, நான் ஸ்பீக்கர்ஸ் ஆர் நாட் நான் திங்கர்ஸ். அந்த பேரியரை இந்த புக்கு பிரேக் பண்றது. ஸோ 2004 இந்த புக் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய பிளாக்ஸ் நான் எழுத ஆரம்பிச்சா. அப்புறம் தான் போன வருஷம் எனக்கு தோணித்து அவளோட இந்த சின்ன இதை வந்து நம்ம ஏன் முயற்சியாக as a parent-ஆ எடுக்கக்கூடாது. Then we started with fridge magnets, with the jute bags. Now we opened a small entity called Open Meets. Instagram open பண்ணிருக்கோம். Hand and Heart. Our hand எங்க hearts. So hand and heart return gift னா அவரோட கோட்ஸை வச்சு சின்ன ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா ஆரம்பிச்சிருக்கோம். We have a long way to go with all your support and blessings. For Vignesh and for Sahana and for many more Sahanas and Vignesh like these two people. There are many Sahanas and many Vignesh who definitely need a stage, an opportunity and acceptance. நீங்க எல்லாரும் ப்ளீஸ் இந்த பாயிண்ட்ல அக்செப்ட் பண்ணுங்க. அதுதான் எங்களோட ரிக்வெஸ்ட். நமஸ்காரம். நமஸ்காரம்.